வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக என்னடா, அவனுங்களும் வேலை தான் வாங்குறானோ, அவனுங்களும் இதுதான் பண்ணுறானோ, அதே தான் நானும் பண்ணுறேனே, என்ன கடவுள் இப்படி பண்ணுறாரு, இல்லை நான் இப்படி சொல்கிறேனே அப்படின்னு. கடவுள்னு இல்லை, அவர் என்ன இப்படி நான் சொல்கிறேனேன்னு நீங்கள் தப்பாக நினைக்க வேணாம். உண்மை அதுதான். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து விசிறி மட்டையை வச்சு விசிறிச்சிட்டு இருந்தோம், லைட்டை கண்டுபிடிச்சானோ, ஃபேன் வந்தது, அப்புறம் ஃபேன் இல்லாமல் இருக்க முடில. இப்போ ஏசி கண்டுபிடிச்சானோ, ஏசி இல்லாமல் இருக்க முடில. காரணம் வெயில் அப்படி கொளுத்துது. நானுமே ஏசி இல்லாமலாம் நான் நைட்டு தூங்கும்போது ஏசி போட்டு தான் தூங்குவேன். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நம்ம வந்து இந்த மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டு எல்லாரையுமே கடனாக்கி கடனில் எல்லோரையும் தற்கொலை பண்ணி வைக்கிறோம். கிட்டத்தட்ட விவசாயி நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, மழை ஒழுங்காக இல்லை, நிலத்தடி நீர் மட்டம் ஒழுங்காக இல்லை, போர் போடணும் அதுக்கு காசு வேணும், நிலத்தை வந்து பயிர் வைக்கணும்னா காசு வேணும், கடன் வாங்கி வச்சாலும் அப்புறம் அந்த கடனை கேட்டு ஏதாவது பண்ணி டார்ச்சர் பண்ணி கொண்டு வர்றானோ. அதேமாரி விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளுமே இப்போ என்ன பண்ணிட்டானோ, 100 நாள் திட்டம்னு சொல்லி எல்லோரையும் கொண்டு போயிட்டானோ. விவசாயம் பண்ணுறதுக்கு வழியே இல்லாமல் பண்ணிட்டானோ. தமிழ்நாட்டை ரொம்ப தரிக்கிறானோ. உண்மையாக சொல்ல போனால் தமிழ்நாடு தான் இருக்கலே மோசமாக இருக்குது. ஏன்னா கர்நாடகாக்காரன் அணை கட்டுறாங்கிறான். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் போயிட்டு இவனுங்க பாலிடிக்ஸே எப்படி தான் என்னென்னா, தண்ணி வாங்கி நாங்கள் தரோம்னு சொல்லிவிட்டு அவன் காலில் விழுந்து, இல்லை அவன் இலுமினாட்டி தண்ணி விடுனா விடுவான். தண்ணியை உடனே அங்கங்கே அதில் தான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஏன் நம்ம ஒரு அணை கட்டலாமே. அவன் அங்கே கட்டும்போது நம்ம இங்கே இங்கே எல்லா இடத்துலையும் ஆறு ஓடுது, எல்லா ஆத்தையுமே அங்கே பார்த்தாலும் தடுப்பணை கட்டலாம், பெரிய அணை கட்டலாம், எதுவுமே கட்டதில்லை. காரணம் அவனெல்லாம் இலுமினாட்டி. தமிழ்நாட்டு முதல்ல தரிக்கிறது தான் அவனுங்க பிளான். ஏன் அப்படின்னா, கல்கி வந்து எந்த இதுலேருந்து வருகிறாரோ அந்த மொத்தமாக அந்த கிளான், அந்த அப்படியே அந்த ஜாதி, அவன் எந்த இதுலேருந்து வரானோ அந்த குடும்பம், அந்த ஜாதி மக்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறது தான் அவனுங்களோட பிளானு. ஏன்னா என்ன மாதிரியே வேறு எவனாவது என் குடும்பம் என் பிளட் லைன்லேருந்து வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அதே மாதிரி என் சொந்தக்காரனுங்களும் பணம் வாங்கிட்டு நான் குத்திட்டு தான் இருக்கானோ. அவனோலையும் என்ன சொல்லுவானுங்க, நான் தான் கொண்டுட்டேன் அப்படின்னு. அவனுங்கெல்லாம் இந்த கொடுத்துருப்பானுங்க, நான் வந்து எல்லா பொண்ணுங்களையும் கொண்டுட்டேன், தலையை வெட்டி கொண்டுட்டேன், கற்பழிச்சு கொண்டுட்டேன், என்ன மாதிரி 5 பேர் இருக்கானோ 6 பேர் இருக்கானோ, நான் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லி. அப்புறமா இவனும் உடனே செல்வா இருக்கால, அவன் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்துட்டான். அவங்க அப்பா உடனே அவர் ஆல்ரெடி ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாரு. இதெல்லாம் பிளாட் எழுதி கொடுத்தது. அவனை உடனே நான்லாம் ஒரு பொண்ணை கூட தத்தெடுத்து வளர்த்துட்ருக்கோம். நான் என் பையன் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு, என் குடும்பத்தில் அவன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறதே எங்களுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு கொடுக்கலான்னு தான் இருந்தானோ. ஆனால் அது அப்படியே தள்ளி போச்சு. காரணம் நான் மாட்டலை, நாங்கள்லாம் தப்பிச்சிட்டோம். கேஸ் ஊனியவாருங்கிற பேரில் கடவுள் இதெல்லாம் சேலஞ்சுன்னு சொல்லி இவனுங்களை பண்ண சொல்லி இது எல்லாத்தையும் வெளியில் காட்டிட்டாரு. இதான் பண்ணுறானோ. என் சொந்தக்காரங்களும் சொல்லியிருப்பானோ. சொல்லிவிட்டு கடைசியாக அதை வந்து ஒருத்தவன் பார்த்துட்டான், வெளில இவனை மாதிரி ஒரு 10 பேர் இருக்கானோ 5 பேர் இருக்கானோ, அவனெல்லாம் வந்து உள்ளே பூந்து கொண்டுகிட்டு இருக்கானோ அப்படின்னு. இந்த மாதிரி கதையாக எழுதி வச்சுருந்தானோ. இப்பயும் சைக்கோ படம் நிறையா வருது. அது காரணம் என்னென்னா, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி காட்டுறானோ. இதெல்லாம் ஏற்கனவே எடுத்த படம் தான் எல்லாம். இவனுங்க 2019 படம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அந்த புஷ்பா, அப்புறம் வந்து இந்த அனிமலு, இந்த மாதிரி நிறையா படம் ஜீசஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கார், ஜீசஸ் டீமு. அதனால் நான் போய் அந்த படத்தை பார்க்குறது. எனக்கு அதில் சிங்க் வச்சுருப்பானுங்க. ஏதாவது எனக்கு நான் சொல்ல வேண்டியது, இல்லைன்னா நான் பேசுனது, எனக்கு நடந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எனக்கு சிங்க் வச்சுருக்கிறதுனால நான் போய் படம் பார்த்துட்டு இருந்தேன். தமிழ்நாட்டை உண்மையாக சொல்லணுன்னா எவ்வளோ நல்லதாகப்படியாக கொண்டு போகலாம். தமிழ்நாட்டுன்னு இல்லை, உலகத்தையே இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தையே ஒழுங்காக வச்சு கொண்டு போகலாம். ஆனால் அப்படியே எல்லாத்தையும் தரிச்சிக்கிட்டு இருக்கானோ, எல்லாத்தையும் தப்பு பண்ண வச்சு எல்லாரையும் கரெக்ட் பண்ணி அப்படின்னு. என் சொந்தக்காரங்களுக்கு மட்டும் சாவு இல்லை. எவன்லாம் வந்து இப்போ என் ஊர்லேயே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கட்சியில் ஜாயின் பண்ணிட்டான். ஒருத்தவன் பிஜேபி, என்விஎஸ் வந்து காங்கிரஸு, ஒருத்தவன் வந்து திமுக அப்படின்னு எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஊரில் என்ன நடக்குதோ அதுதான் உலகத்துலேயும் நடக்குது. அவனுங்க எல்லோரும் ஊரில் இருக்கிற பெரிய மனுஷனுங்க, இவனுங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து பேசி போனோம். ஆனால் ஜாயின் பண்ணது ஒவ்வொரு கட்சியில். அது மாதிரி தான் இவனுவலும் ஒவ்வொரு கட்சியில் இவனுவெல்லாம் எங்கே பார்த்தாலும் ஜாயின் பண்ணி போனோம். ஒருத்தனை திட்டி போனோம். கடைசி வரைக்கும் இதே தான் பண்ணணும். இதுதான் பாலிட்டிக்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க? அது பாலிட்டிக்ஸுங்கிறது ஏன் சொல்கிறாங்கன்னா, வந்து ஒரு 9 பண்ணுறது தான் பாலிட்டிக்ஸ். அதுதான் இவனெல்லாம் 9 தான் இவனெல்லாம். இந்த ஜூஸு இவனுங்கெல்லாம் சரியான பொட்டை மாதிரி போயிடலாம். அதுதான். அதே மாதிரி என்னடா, நான் வந்து
மக்களை உழைக்க சொல்கிறேனே, நானும் அதே பண்ணுறேனேலாம் நான் அதெல்லாம் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வீடு கட்டி தந்துடுவேன். 2 BHK இல்லை 3 BHK வீடு, படிக்கிறதுக்கு எஜுகேஷனு, டிவி, அப்புறம் ஃப்ரிட்ஜ் வேணால் ஃப்ரிட்ஜு. ஏன்னா எல்லாத்தையுமே எல்லாம் தர முடியாது, அதுலேயும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் தரலாம். இந்த மாதிரி இருக்குது, கொடுத்துட்டு விவசாயம் பண்ணலாம். அப்புறம் ஊருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சேர்ந்து நம்ம தான் கட்டிடணும். அந்த காலத்துலேயும் ராஜாக்கள் தான் பண்ணானுங்க. என்ன பண்ணுவானுங்க, இந்த ஆற்றுல குளத்துல எல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வெட்டி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தவங்க சிப்பாயாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே தான் நானும் கொண்டு வர போகிறேன். ஆனால் என்ன, உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவோம், அவ்வளோதான். காரே வருது, இல்லை காரே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஒரே மாதிரி கார் எல்லாருக்கும் தருவேன். ஃபோனே கொண்டு வந்தாலும் ஒரே மாதிரி ஃபோன் தான் எல்லாருக்கும். எல்லாமே ஒன்று தான். எல்லாத்தையும் நான் வாங்கி எல்லாத்தையும் ஒரே சிஸ்டத்துக்கு கீழே, ஒரே ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம், அந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துக்கு கீழே எல்லாமே. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது நாங்களே வேலை சொல்கிறது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வரும். அதை வச்சு நீங்கள் பே பண்ணி வாழ்ந்துக்க வேண்டியதுதான். டிவி, இன்டர்நெட்டு, வேறு என்ன, எல்லாமே. ஆனால் என்ன, அதுக்கு நீங்கள் அந்த இதை உழைக்கணும். ஏன்னா உழைக்காமல் எதுவும் வராது. உழைச்சா மட்டும்தான் உடம்பு நல்லாயிருக்கும். நான் வந்து அவனுங்க இந்த மாதிரி கஷ்டப்படுத்த மாட்டேன். இந்த கடன் கொடுக்குறது அதெல்லாம் இல்லை. ஒரு வீட்டில் இருந்தீங்களா, கிரவுண்டு இருக்கும், கிரவுண்டில் போய் விளாடுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வேலை இருக்கும். மிஞ்சி போனால் என்ன, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம். அதுவும் வெயில் நேரத்தில் இது கட்டிட வேண்டியதான். மேலே படுதா கட்டிட்டு கீழே நின்று அண்டம் வெட்டுறதோ இல்லை பயிர் வைக்கிறதோ பண்ணிவிட்டு கிளம்பி வீட்டுக்கு போனீங்களா, இல்லை விளாண்டிங்களா, இல்லை படம் பார்த்தீங்களா, டிவி, தேட்டர் எல்லாமே ஃப்ரீ தான். ஃப்ரீன்னு இல்லை, அதாவது பணம் உங்களுக்கு கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தங்குறதுக்கு வீடு, சாப்பாடு, ஒரு வேலை, தண்ணி, எல்லாம் போட்டுக்க ட்ரெஸ்ஸு, இதெல்லாம். அதே மாதிரி அதாவது நான் இன்னொன்று சொல்லுறேன். என்னடா இவன் வெறும் விவசாயம் மட்டும் பார்க்க சொல்லுவான், அதை சொல்லுவான், இது சொல்லுவான்லாம். அதாவது மனுஷனாக அப்புறம் தான் எல்லாத்தையுமே கற்றுக்கணும். அதான் மனுஷன். சும்மா பிறந்ததுலேருந்தே ஒரே வேலையை கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு வேஸ்ட்டு. மனுஷன்னா ஒவ்வொன்றும் புதுசாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவன் வந்து நிறைவடைவான். அதாவது மனசில் திருப்தி வரும். நம்ம இன்றைக்கி ஒன்று கற்றுக்கிட்டோன்னு இருக்கோம். மூளையை முதல்ல வளர்த்துக்கணும், மனசை முதல்ல நல்லபடி கொண்டு போகணும். இதெல்லாம் தான். அதுக்காக தான் நான் வந்து இதை எப்படி சொல்கிறேன்னா, இப்போது MBA தான் என்னை வந்து மாற்றிச்சே எல்லாமே. ஏன்னா நான் வந்து 2014 ஷேர் மார்க்கெட்டில் இருந்தேன், கொஞ்சம் அதுக்கு முன்னாடிலேருந்தே. ஸோ MBA போனோடனே எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு புரிதல் இருந்துச்சு. ஷேர் மார்க்கெட்லும் அதுவுமா இருந்ததுனால ஏகப்பட்டது நல்லா எனக்கு ஒரு இது கொடுத்ததே MBA தான். அந்த MBAவை எல்லோரும் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஹெச்ஆர்னால் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கண்ட்ரோல். அதாவது ஒரு மனுஷன் ஒரு கம்பெனிலே எல்லா தரப்பான மக்களும் இருப்பாங்க, அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது. அடுத்து ஃபினான்ஸுங்கிறது வந்து நம்மளோட பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபினான்ஸு. அடுத்து ஆப்ரேஷன்ஸ்னால் ஒரு ஒர்க்கை எப்படி பண்ணுறது, என்ன ஏது, அது லாஜிஸ்டிக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஆப்ரேஷன்ஸில் வந்து ஐடியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஏன் இப்போ விவசாயமே பண்ணுறோன்னா முதல்ல அதை நாற்று நடணும், அப்புறம் வந்து களை பறிக்கணும், அப்புறம் உரம் போடணும், அந்த மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸு, ஹெச்ஆர், ஆப்ரேஷன்ஸு, இது மாதிரி எல்லாமே கற்றுக்கணும்னு சொல்கிறேன். சும்மா பிறந்ததுலேருந்து ஒரே வேலையை பார்த்துட்டு சாகுறது என்ன. அதே மாதிரி யாரும் இங்கே வந்து ஓனர் கிடையாது, யாரும் தொழிலாளியும் கிடையாது, எல்லோரும் ஒன்று தான். நானும் பெரிய ஆள் அதெல்லாம் நான் காட்டிக்க நானும் விரும்பலை. நீங்கள் என்ன கார் யூஸ் பண்ணீங்களோ அதே கார் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எப்படி ஒரு வீட்டில் தங்கிறீங்களோ அப்பார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் தான் நாங்களும் தங்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஏன் இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, நானும் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கிறீங்களா என்னென்னு, நீ படிக்கிறீங்க என்ன மக்கள் படிக்கிறீங்க. காரணம் முதல்ல தாய்மொழியில் படிக்கணும். எல்லாத்தையுமே தாய்மொழியில் படித்தா தான் ஒரு புரிதல் இருக்கும். சும்மா இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா ஒரு இடம் தெரியாது. சும்மா கடைசி வரைக்கும் மக்கள் படித்து அப்படியே எழுதிட்டு போக வேண்டியதுதான். ஹிஸ்ட்ரியில் கடைசி வரைக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று பணத்துக்காக சண்டை போட்டுக்கிறானோ, இல்லை பொண்ணுங்களுக்காக சண்டை போட்டுக்கிறானோ ராஜாக்கள், இல்லை அந்த நிலத்துக்காக சண்டை போட்டுக்கிறானோ. இது எல்லாமே வந்து ஏன் அப்படின்னா வந்து ஒரு பொறாமை, போட்டி, இதுதான். இது எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். நானும் வந்து உங்களை ரொம்ப அப்படியே ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பாரு அப்படின்லாம் நான் சொல்லலை. முடியலையே லீவ் எடுத்துக்க.
அதுக்காக ஆனால் கொஞ்சம் லிபரலாக விட்டாலும் என்ன பண்ணுவோன்னா மண்டையில் ஏறி உட்காந்துப்பீங்க. அதனால் வேலை பார்த்து தான் ஆகணும். அதனால் என்ன ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் போனீங்களா, விளாண்டிங்களா, இல்லை டிவி பார்த்தீங்களா, உட்காந்து ஊர் ஓரமாக எங்கேயாவது உட்காந்து பேசுனீங்களா, மரத்தில் படுத்து தூங்குனீங்களா, போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். அவ்வளோதான். இதுதான் என்னோடய சிஸ்டம். நல்லவங்க என்னை நம்பி வரவங்க வாங்க, அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் இதனால் எனக்கு பணம் வரப்போகுது. நான் இந்த இதில் ஜெயித்தேன் அப்படின்னாலே நான் எவ்வளோ பணம் கேட்டிருக்கேன்னா இல்லை, நான் ட்ரில்லியன் நான் எவ்வளோ வேறு லெவலில் கேட்டிருக்கேன். அந்த பணம் இந்த உலகத்தில் இல்லை, இந்த இதில் எவன்ட்டையுமே இல்லை, இந்த யூனிவர்ஸ்லேயே அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கேட்டிருக்கேன். என்ன இந்த பணம் இருக்குது, எனக்கு தேவையான எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது நான் இலுமினாட்டியும் இல்லை, அதையும் திரும்பவும் சொல்லிடுறேன். ஏன்னா 90% மக்கள் அடிமையாக இருக்கான். நான் வந்து ஜஸ்ட்டு 10,000 5,000 விட்டா கொலை பண்ணுறதுக்கு ஆள் இருக்கான். ஐடி கம்பெனி என்னது தான், உலகமே கவர்மெண்ட் சிஸ்டம் என்னது தான், கார்பரேட் என்னது தான் அப்படிங்கும்போது இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என் கூட வாங்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டா புண்டை இல்லை. முட்டா அவனோலே சொல்லலை, அதை நான் வெளில சொல்லுவேண்ணா. அவ்வளோதான். அதேமாரி இந்த திட்டோடிலையுமே சரி, இந்த அப்படியே இந்த போகும்போது வரும்போது முறைச்சி பார்க்குறது, அப்படியே 3-4 பேர் சேர்ந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கிறது, இல்லை இந்த ஜாடமாடையாக பேசுகிறது, இந்த பொட்டை மாதிரி புண்டை வேலைலாம் வேணாம். மோதுனா ஒத்தைக்கு ஒத்த மோது, இல்லைன்னா அள்ளிப்புண்டை மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருக்காது. நீங்கள் அள்ளிப்புண்டை தான், அதுக்கு தான் சொல்லிடுறேன். இப்போ என்ன இந்த பயமுறுத்துறது, அப்படியே என் பின்னாடி என் ஜாதி, உண்மையாக சொல்ல போனால் இந்த 2 பெரிய கட்சிகளை கூட நம்பிடலாம், திமுக அதிமுகன்னு. ஆனால் இந்த சின்ன கட்சிலாம் இருக்கானோ பாருங்கள், அவனை தான் இருக்கிறதே மோசம். ஏன்னா அவனுக்கு தான் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறவனோ, அவனை சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்க. ஆனால் அவனுங்களும் தான் இருக்கானோ ரொம்ப நாளாக ஆட்சியில். ஆனால் எவனா உன் ஜாதிக்கு அவன் ஏதாவது பண்ணியிருக்கான ஒழுங்காக, அவனை சம்பாரித்து அவனை காசு சேர்த்து வச்சுட்டு போகிறானோ. அதே தான் டிஎம்கேவும் தான். இருந்தாலும் சொல்கிறேன், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கட்சி, ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு இது சங்கம், வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட்டு. முடிச்சிக்கங்க.